வெல்கம் டு தானிஸ் ஃபுல்டன் ஃப்ளவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்கா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிம்கா டிசைன்ஸில் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ நான் 1 or 2 மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸில் நான் சொல்லித்தரேன்டா. ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஜிம்காஸ் டிசைன்ஸை வச்சு மட்டுமே ஹேண்ட், ஒரு ஃபுல் ஹேண்ட், ஒரு ஹாஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட் போட முடியாது, ஹாஃப் ஹேண்ட் டிசைன்ஸ் பேக் சைடு எல்லாமே நம்ம போடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஹோம் ஒர்க்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் வந்து என்ன செய்ய ரொம்ப அழகாக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக போடுறீங்க, சூப்பர்டாக ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. பிகினர்ஸுமே நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா போட்டுட்ருக்கீங்கடா, வெரி குட் ராமா. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போங்க சரிங்களா. எந்த இடத்துலையும் நீங்கள் நிற்காதீங்க சரிங்களா. நிற்காமல் ஓடிட்டே இருங்க, நீங்கள் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருங்க சரிங்களாடா. ஸோ ஜும்கா டிசைன்ஸ் பார்த்துடலாமா. ஜும்கா டிசைன்ஸுன்றது ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான டிசைன் அப்படின்னா ஜும்கா டிசைன் தான். அதே நேரத்தில் ரொம்ப எலகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு டிசைனும் அதுதான் சரிங்களா. ஸோ அதை வந்து நல்லா போட்டு பழகிக்கோங்கடா. பார்த்துடலாம்டா. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், ஒரு லைன் கொடுத்து டாட்ஸ் வந்து சின்னது பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ கீழே என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்வி மாதிரி, அதாவது ஜும்காவில் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு அது என்ன ஷேப்புன்னு. ஸோ மேலே வந்து ஒரு கர்வி கொடுத்து அது ஹென்னா வச்சு லோட் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம என்ன செய்கிறேன், ஹம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு ஒரு குட்டி குட்டி ஸ்பைரல் போடுறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்பேஸ் வந்து ஜிக்ஸாக் லைன், எந்த லைன்னா நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஜிக்ஸாக் லைன் வச்சு அதை ஃபில் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஜிக்ஸாக் லைனுக்கு பிறகு வேறு எதுனாலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு கீழேயே ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் ஒட்டி ஒரு லைன் போடுறேன். அதை குட்டியாக நம்ம 0 சைஸ் ஹம்ஸ் வச்சு லோட் பண்ணிட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே அவுட்டர் லைன் ரொம்ப முக்கியம். கீழே லீஃப் வச்சு சைடில் வந்து டாட் வச்சு இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இது ஒரு ஜிம்கா மாடல். ஸோ செகண்ட் ஒன் போயிடலாம். செகண்ட் ஒன்றுக்கும் சேம் இதே தான், பட் வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இருந்தது எப்படி இருந்துச்சு, மேலே செயின் நம்ம போடும்போது பெரிய டாட் சின்ன டாட்னு போச்சு. பட் இது எப்படி இருக்குன்னா பெருசுலேருந்து ஆரம்பித்து சின்னது வரைக்கும் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ அதுக்கு கைட்லைன் கொடுத்துட்டு லைன்ஸ் போட்டுட்டு நம்ம நார்மலாக ஒரு 2 ஹம்ஸ் வச்சு நான் அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹம்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே லைன்ஸ் போட்டுட்டு அதை நான் என்ன செய்கிறேன், ஹென்னா வச்சு இப்போ லோட் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு டிசைன் பார்த்தா புரியும். அகைன் நான் ஒரு கோடு போட்டுட்டு அந்த இன்ஸ் பிட்வீன் ஃபேஸை வந்து என்ன செய்கிறேன், லைன்ஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் டிசைன் சரிங்களா. ஸோ கீழே இன்னொரு லேயர் ஒன்று கொடுக்குறேன் லைன்ஸு, அது கொடுத்துட்டு அதுக்கு கீழே சின்னதாக ஒரு 0 சைஸ் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிசைன். ஸோ சேம் இதே தான், செயின் மாடலுக்கு பெருசு சின்னதுமாக வச்சுட்டு என்ன சொன்னால் இது வந்து பெரிய ஜும்கா மாடல் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வரலை அப்படின்னா நம்ம வந்து ட்ரேசிங் போடுவோம் பார்த்தீங்களா, சின்னதாக டாட்டாக ஃபஸ்ட்டு வந்து அதோட ஷேப்பை கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹென்னா வச்சு லோட் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் நான் கிரிட் டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கிரிட், நம்ம வந்து கிரிட் பேஜில் படித்த எந்த கிரிட் டிசைன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பிகினருக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன்டாமா, நீங்கள் எந்த டிசைன்னாலும் போடலாம் சரிங்களா. ஸோ டாட் நான் இதில் எங்கே வச்சுருக்கேன்னா அந்த 4 லைன்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த கிரிட்டுன்னு இல்லை, இந்த கிரிட்டுனாலும் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கிரிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கிரிட் எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்கலாம் சரிங்களாடா. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஜும்கா பெருசாக இருக்கும். ஸோ அந்த கர்விலாம் உங்களுக்கு கொஞ்சம் வரலைன்னா கைட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க சரிங்களா. ஸோ கீழே அதே மாதிரி இன்னொரு லேயர் கோடு வரைஞ்சிட்டு ஸ்மால் ஹம்ஸ் வச்சு முடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்பைரல் கொடுக்குறேன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 2 ஸ்பைரல் கொடுத்துட்டு நடுவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லீஃப் வர மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடில் வந்து டோட்ஸ் வச்சுறேன் சரிங்களா. ஜும்கா டிசைன்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம வந்து ஹம்ஸ் வச்சு தாண்டா நிறைய பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதனால தான் டே 1ல் வந்து ஹம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் அவ்வளோ சொல்லியிருந்தேன். ஹம்ஸு லைன்ஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாமே இது தான். ப்ரைடல் க்ரூம் அந்த சைட்லாம் போயிட்டோம்னா அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு போடுற அந்த ஒர்க்கிங்காக இருக்கட்டும், ஜுவல் செட்டுக்கு போடுறது எல்லாத்துக்குமே நம்ம ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிசைனும் இதே தான், பட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த இது பெரிய ஜும்கா, இது சின்ன ஜும்கா. ஸோ தெரியுங்களா, இது கொஞ்சம் ஒல்லியாக வருது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க கொஞ்சம் சின்ன வேரியேஷன் சரிங்களா. ஸோ டாட் வச்சு டபுள் லேயர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். அகலமாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, நீட்டமாக இருக்குது. ஸோ ஜும்கா வந்து நம்ம கம்மல் தான் சரிங்களா. நிறைய டைப் ஆஃப் கம்மல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நான் பெரிய லேயர் கொடுத்துட்டு ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன்.
பெரிய ஹம்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் 2 லேயரில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் ஹம்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, 2 லேயரில் கூட கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா, நான் இங்கே ஒரு லேயர் கொடுத்துட்டு ஹென்னா வச்சு லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவாடா. ஸோ எப்படி போடுறேன்றதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்கடா. ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து போடுங்க. சரிங்களா, இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்றது நல்லா கவனிங்க. நம்ம மவுண்டெயினில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ சென்டராக ஒரு லைன் போட்டுட்டு அதை விட சின்னதாக அடுக்கடுக்காக குறையிற மாதிரி இந்த சைடு 5 இது போட்டிங்கன்னா இந்த சைடு 5 தான் போடணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று போயிடலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன்ஸாக நம்ம அதை பார்ப்போம். ஸோ செயின் மாடல் வந்து ஒரே மாதிரி டாட்டு தான் கொடுக்கணுமானா கிடையாது. அதுக்காக வெரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் லைன் கொடுத்து மேலே லீஃப் போடலாம். நான் வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக ஸ்பைரல் ஹம்ஸ் வச்சே முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு வந்து கைட்லைன் கொடுத்து பண்ணுங்கள், இல்லைனா அதோட ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா, ஸோ ப்ளீஸ் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஹம்ஸ் கொடுங்க. அகெயின் ஒரு லைட்டாக ஒரு கைட்லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுங்க. நீங்கள் 2 லேயர்லேயும் பண்ணலாம். நான் வந்து இது 3 லேயரில் பண்ணுறேன். சரிங்களா, தயவு செஞ்சு இதுக்கு வந்து கைட்லைன் கொடுங்க. கைட்லைன் கொடுக்காமல் போடாதீங்கடா, கொஞ்சம் அன்ஈவனாக வராது. சரிங்களா, ஒரு மாதிரி ஏத்தலங்குத்தலமாக சின்னது பெருசுமா அந்த ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை கைட்லைன் கொடுத்து தான் பண்ணணும். சரிங்களா, ஸோ நான் கீழே வந்து ஒரு லீஃப் கொடுத்துட்டு சைடில் ஃபுல்லாமே என்ன செய்கிறேன், ஒரு டாட் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, செயின் மாடல் வெறும் டாட்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணணுமானா கிடையாது, குட்டி குட்டி சர்க்கிள் வச்செல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், பார்த்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களாடா, ஸோ ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்து டாட் வச்சு நான் செயின் மாடல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லைன்ஸ் தான் போடுறேன். சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். மொத்தம் 2 லேயரில் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். சுற்றி ஸ்மால் சைஸ் 0 சைஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஹம்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக கொடுங்கடா. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறேன், டாட் இல்லாமல் லீஃப் தான் வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம்டா. சரிங்களா, டாட்டு தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் 3 பக்கமே நான் என்ன செய்ய போகிறேன்னா லீஃப் கொடுத்து தான் இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே. ஸோ சென்டரில் நான் ஹென்னா வச்சு லோட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், லீஃப் டிசைன், சம்திங் ஒரு லோட்டஸ் டிசைன் எதுனாலும் போட்டு நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து லீஃப் வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங் இதில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த நெகட்டிவ் ஃபில்லிங்னாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த லீஃப் தான் கொடுக்கணும்னு இல்லை, பிகினர்ஸ்க்கு புரியணும் இல்லையா, அவங்களும் எல்லா டிசைனும் போடணும் இல்லையா. ஸோ அதனால் நான் லீஃப் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்கடா. சரிங்களா, ஸோ ஒரு லேயர் கொடுத்துட்டு ஜும்காவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 2 லேயர் கொடுக்குறேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஹம்ஸ் தான் கொடுக்குறேன். 0 ஸ்பேஸ் ஹம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைன்ஸ் போட ஆரம்பிங்கடா. சரிங்களா, அதுக்கப்புறம் பெரிய லேயரில் லார்ஜ் ஹம்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த டிசைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, லீஃப் கொடுத்துட்டு அவ்வளோதான்டா. ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஒன்று போயிடலாமா. ஸோ நார்மல் இது தெரிஞ்சதான் நம்மளோட லோட்டஸ் டிசைன். இதோட அந்த திலகம் ஷேப் என்ன செஞ்சுருங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருங்க. பெருசாக கொடுத்துட்டு அந்த லோட்டஸ் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, ஸோ இது கீழே இருக்கிற மாதிரி கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்டர் லைன் கொடுத்துருங்கடா. சரிங்களா, உள்ளே ஷேடோ பண்ணுறேன்னா ஷேடோ பண்ணிவிட்டு உள்ளர் வந்து டார்க்காக வெளியே வந்து அந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுங்க. கீழே லீஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ ஹைலைட் பண்ணிடுங்கடா. நான் ஹைலைட் பண்ணலை, நீங்கள் வந்து அந்த லோட்டஸை வந்து வெளியே கூட ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா 2 அடுக்கு ஜிம்கி இருக்கிற மாதிரி தான் இது. ஸோ ஆல்ரெடி அந்த ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 2 ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு 2 லைன் கொடுத்துட்டு உள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். ஸோ புரியலைன்னா வீடியோஸை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கடா, புரியும், ரொம்ப ஈஸி தான்.
ஸோ மேலே போடுற ஜிம்காவுக்கு கீழே போடுற ஜிம்காவோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஜிமிக்கி கம்மல் போடுறோன்னா மேலே பெருசாக இருக்கும், அது கீழே வர அடுக்கு வந்து சின்னதாக இருக்கும். சரிங்களா? நான் உள்ளே வந்து ரவுண்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து அவுட்டர் லைன் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். இதே தான், ஆனால் பட் என்னென்னா ட்ரையாங்கிள் ஷேப் இல்லாமல் நம்ம நார்மல் ஜிம்கா ஷேப்பில் வந்து 2 அடுக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஹம்ஸ் கொடுத்துட்டேன். அகெயின் செகண்ட் ஸ்டெப்லேயும் ஹம்ஸ் கொடுத்துட்டு இது ஃபுல்லாமே நான் என்ன செய்கிறேன், ஹம்ஸ் வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறேன். சரிங்களா? என்ன வச்சு லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து சின்னதாக, சரிங்களா, மேலே இருக்கிறத விட கீழே சின்னதாக. ஆக்சுவலி இது கேமரா வியூ வரணுன்றதுக்காக வேறு, அதாவது எனக்கு முன்னாடி கேமரா ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி பண்ணுறேன்டா. ஸோ நான் எனக்கு வந்து எந்த மாதிரி போடுறேன்ற டிசைனே ஒரு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் மிஸ்மேட்ச்டாக வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடுங்கடா. ஸோ அடுத்து ஒரு பெரிய டைமண்ட் தான் போட்டுக்கிறேன். பெரிய டைமண்ட் போட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன டைமண்ட். இதுக்குள்ளே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, ஒரு டைமண்டில் உள்ளே நான் ஹென்னா லோட் பண்ணியிருந்தேன். பட் இதில் வந்து நம்ம எந்த நெகட்டிவ் ஃபில்லிங்னாலும் கொடுக்கலாம். நான் ஒரு ஸ்பைரல் லீஃப் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி இது தெரிஞ்ச டிசைன் தான். சரிங்களா? ஸோ மேலே அவுட்ரு வந்து நான் ஹென்னா வச்சு லோட் பண்ணி பார்டரை வந்து பெருசாக மாற்றிக்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் டபுள் லைன் கொடுத்து கூட ஹென்னா வச்சு லோட் பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? ஸோ முடிஞ்சு நான் சுற்றி என்ன செய்ய போகிறேன், ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஹம்ஸ் தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஜும்கா டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதில் நிறைய ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஹேண்ட்ஸ் ப்ராக்டிஸிங்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு லோட்டஸ் டிசைன் வச்சு ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி பீகாக் பேட்சுக்கு வந்து நான் அது கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க போட்டுட்டாங்க. பட் ரிமைனிங் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ப்ராக்டிஸிங்கில் போகிறப்ப லோட்டஸ் ஒன்று, ஜும்காஸ் வச்சு ஒன்று, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வச்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. பின்னாடி நம்ம போடக்கூடிய அந்த ஹேண்ட் ப்ராக்டிஸிங், சரிங்களா, கை டிசைன்ஸ் மட்டுமே ஒரு 6 கிளாஸஸ் கிட்ட போகும். சரிங்களா? ஒரு ஃபுல் ஹேண்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும். அப்போது வந்து ஒரு பேஸ் மண்டலா யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் இருக்கும், லோட்டஸ் பேஸ் பண்ணி, பீகாக் பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாப்பிக்கை பொறுத்து ஒரு ஹேண்ட் டிசைன் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கற்றுக்கோங்கடா. ஸோ கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் கொடுத்து நம்ம லோட்டஸ் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ்க்கு ஒரு போல்டு லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அவுட்டர் லைன் கொடுத்து ஹம்ஸ் வச்சு தான் நான் இந்த டிசைன் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள், பார்த்து போடுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய ஜும்காவாக போட போகிறேன். சரிங்களா? ஆல்ரெடி 2 லேயர் பார்த்துருந்தோம். இது வந்து 3 லேயர்லேயும் நம்ம ஜும்காஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சுற்றி டாட் வந்து நான் போடுறேன். டாட் போட்டுட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொன்று குட்டி இதோட ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி சின்னதாக, சரிங்களா, சின்னதாக ஒரு இதை போட்டுட்டு இது வந்து 3 லேயரில் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 3 பக்கமும் ஒரு சின்ன சின்ன பூ வர மாதிரி ஹம்ஸ் வச்சு முடிச்சுட்டு கீழே என்ன செய்கிறேன், ஒரு டாட் வச்சு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. தெரியுதா அது எப்படி உங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு? ஓகேடா. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஸோ இதே மாதிரி பார்த்து எல்லாம் போடுங்க. நான் எக்ஸ்ட்ரா டிசைன் போடுறேன்.